இங்க ஒரு கிராமத்துல வானத்துல இருந்து ஒரு அரிய எரிக்கல் விழுது. பல வருஷங்களுக்கு அப்புறம் இத பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ராஜா அந்த எரிக்கல தேடி கண்டுபிடிக்க சொல்லி உத்தரவு போடுறாரு. மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியா அந்த எரிக்கல்ல தேடி கண்டுபிடிச்சு ராஜா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ராஜா அந்த எரிக்கல்ல உடைச்சு அதோட சில தனிமங்களை சேர்த்து ஒரு அற்புதமான சிலையை உருவாக்குறாரு. அந்த சிலைக்கு ஐம்பூதங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய அமானுஷ சக்தி இருக்கு. இதற்கிடையில ராஜாவோட மருமகன் கடல் கொள்ளையர்கள்ட்ட மாட்டிக்கிட்டாரு. அவரை காப்பாத்த படை அனுப்பலன்னு ராஜா நினைக்கும் போது மந்திரிங்க அங்க ஒரு சிறந்த களரி வீரன் இருக்கிறதா சொல்றாரு. அந்த வீரன் அங்க போய் சண்டை போட்டு ராஜாவோட மருமகனை பத்திரம் மீட்டு வரான். மருமகனை காப்பாத்தின சொந்தத்துல ராஜா அந்த வீரனுக்கு ஒரு பெரிய விருந்து வச்சு, உனக்கு என்ன வேணாலும் கேளு நான் தாரேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு. ஆனா அந்த வீரனோ எனக்கு அந்த எரிக்கல்ல செய்யப்பட்ட சிலை தான் வேணும் அப்படின்னு கேட்கிறான். இதை கேட்ட ராஜாவோட முகமே மாறிடுச்சு. இருந்தாலும் கொடுத்த வாக்கை காப்பாத்தணுமேனு ராஜா அந்த விலை உயர்ந்த சிலையை அவன்கிட்டயே கொடுத்து அனுப்புறாரு. அந்த வீரனும் தான் கிராமம் நல்லா இருக்கிறதுக்காக அந்த சிலையை கொண்டு போய் அவங்க ஊர் நடுவில் வைக்கிறான். ஆனா அந்த சிலை வந்த கொஞ்ச நாள்லயே அந்த கிராமத்துல இருந்து எல்லாருக்கும் அம்மனே வருது. கடைசியில் இந்த வீரனுக்கு வந்து அவன் படுத்த படுக்க ஆகிறான். அந்த நேரத்துல ராஜாவோட மருமகன் ஓலைச்சுவடியை ஒரு ஆளுமனை அனுப்பி வைக்கிறான். அதை படிச்ச வீரனுக்கு அதிர்ச்சியில கண்ணெல்லாம் கலங்கி